ஹாய் ஃபாக்ஸ், டாக்டர் சுரேஷ் தமன், கேரியர் கைடன்ஸ் அனலிஸ்ட் அண்ட் அட்வைசர், கோயம்புத்தூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இப்போ காலேஜ் சீரீஸில் வந்து நிறைய காலேஜஸ் எடுத்துகிட்டு அந்த காலேஜில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ரிவ்யூ கொடுத்துட்ருக்கணும். அந்த விதத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்எம்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே இவங்க ஃபீல்டில் இருக்காங்க. இவங்களுக்கு 3 இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. இந்த 3 இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷனுமே ஒன்றோட ஒன்று சார்ந்ததில்லை. சேர்மன் ஒரே மாதிரி இருக்கலாம், வைஸ் சேர்மன் ஒரே மாதிரி இருக்கலாம். பட் எல்லாமே யூனிக்காக, எல்லாத்துக்குமே யூனிக் ஃபெசிலிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த காலேஜை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் சென்னை, டாப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். டயர் 1 இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆர்எம்கே இன்ஸ்டிடியூஷனாக இருக்கும். இந்த இன்ஸ்டிடியூஷனில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்தளவில் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கோடு 1113, ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாடு கோடு வந்து 1112, ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1128 அப்படிங்கிற இந்த கோடு தான் வந்துட்டு இந்த 3 கோடை மறந்துடக்கூடாது. எந்த கேம்பஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இப்போ ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜை பொறுத்தளவில் வந்து 29 years ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த காலேஜ் ஆரம்பித்து 29 வருஷம் கடந்தாச்சு. அப்டேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, அப்ரூவ்டு பை ஏஐசிடி, ஏ ப்ளஸ் NAC ப்ளஸ் NBA ஃபார் ஆல் த எலிஜிபிள் டிசிப்ளினுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா NBA வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூஷனுடைய கோடு வந்து 1113 அப்படிங்கிறது ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷன். இதுதான் இவங்களுடைய பெஸ்ட் இன்ஸ்டியூஷனு கூட. ஸோ ஆக்சுவலாக ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய 3rd கேம்பஸ். ஆக்சுவலாக 1128 அப்படிங்கிற கேம்பஸு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 கேம்பஸும் ஒரே இடத்துல இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு செப்பரேட் ஏரியாவில் இந்த காலேஜ் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் செம்ம க்ரீனிஷாக உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு எப்படி சொல்லாங்க, ஒரு நேச்சுரலி கனெக்டட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு கம்பல்சரியாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய செகண்ட் இன்ஸ்டியூஷன். இது ரெண்டும் ஒரே கேம்பஸ், அட்ஜசன்ட் கேம்பஸில் இருக்குது. ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய கோடு பார்த்திங்கன்னா 1112 அப்படிங்கிறது இதனுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோடு வந்து 1112. ஸோ இந்த காலேஜினுடைய ஃபவுண்டர் சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஃபவுண்டர் சேர்மன் திரு RS முனிரத்னம் சார் வந்துட்டு இதனுடைய ஃபவுண்டர் சேர்மன் சார். இவரை பார்த்தோன்னே ஒரு நல்ல ஒரு பாட்டு ஞாபகம் வருது. நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, எம்ஜிஆருடைய சாங் தான் நமக்கு ஞாபகம் வருது. இவங்க எல்லாமே எம்ஜிஆருடைய ஃபேன்ஸ். இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னால் அந்த அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தவங்க எம்ஜிஆர் மாதிரி இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவர்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து நீங்கள் அந்த கேம்பஸ்க்கு யார் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போனாலுமே கண்டிப்பாக கிடைக்கும். வந்தாரை வாழ வைக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் வந்தீங்கன்னா அந்த காலேஜுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறது சாப்பிட்டீங்களா சார், நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு தான் சொல்லி நார்மலாக கேட்குறாங்க. இது யார் போனாலும் இந்த ட்ரீட்மெண்ட் தான். கிட்டத்தட்ட 3800 பேருக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபேக்கல்ட்டியாக இருந்தாலும் சரி, ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக இருந்தாலும் சரி, ஈவன் ஒரு சாதாரண லேபராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மனிதர் இவர். இதனால் சாருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஃப்ரம் த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு 2022 வந்து சார் வந்து வாங்கியிருக்காங்க. அது போக வந்து குளோபல் எஜுகேஷன் லீடர்ஷிப் அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஃப்ரம் லண்டனில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேருந்து வந்து சார் வந்து 2 அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வைஸ் சேர்மன் சார்,
திரு ஆர்எம் கிஷோர் சாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாளைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி நிறைய அப்ராடில் போய் நிறைய ஸ்டடீஸ் படிச்சுட்டு இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி டெக்னாலஜி ஓரியன்டாக எப்படி வந்து நம்ம காலேஜை கொண்டு போகலாங்கிற ஒரு ஹையஸ்ட் திங்கிங்கோட இருக்கிறாங்க. சாருமே நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நான் சில அவார்ட்ஸ் மட்டும் தான் இங்கே கொடுத்துட்ருக்கேன். எக்ஸலன்ஸ் இன் ப்ரொமோட்டிங் இண்டஸ்ட்ரி அகாடமியா இன்டர்ஃபேஸ் அவார்ட் 2024 வாங்கியிருக்கிறாங்க ஃப்ரம் ஆர்எம்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டூரிங் த வேர்ல்டு எஜுகேஷன் சமிட் ஹெல்ட் அட் துபாயில் நடந்தக்கூடிய ஒரு இதில் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே திங்கிங்குமே ரொம்ப ஹை லெவல் திங்கிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லணுங்க. ஸோ இந்த காலேஜை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வந்து மென்டார் மென்டி ஸ்கீம் அப்படிங்கக்கூடிய NAAC மென்டார் இன்ஸ்டிடியூஷனாக இந்த இன்ஸ்டிடியூஷன் செயல்படுது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் NAAC மென்டார் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது அப்படின்னா NAAC அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டி சர்டிஃபிகேஷன். என்னென்ன குவாலிட்டிலாம் ஒரு காலேஜுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணுறது தான் NAAC. அதில் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும், ரிசர்ச் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் போனதுக்கப்புறம் அவங்களுடைய ரெக்கார்ட் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிற ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இன்னும் பல விஷயங்கள் வந்து அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது, ஆஃபீஸ் வந்து எப்படி இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, மற்ற அம்யூனிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து அந்த NAACல வரும். ஸோ அந்த NAAC அதாவது ஒரு காலேஜ் குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய NAAC கமிட்டி இல்லை இருக்கக்கூடிய அந்த மென்டார்ஷிப் இந்த காலேஜில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மென்டாரிங் இன்ஸ்டிடியூஷன் இந்த காலேஜில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மென்டாரிங் தி நான் அக்ரிடேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்போது நான் அக்ரிடேட் NAAC அக்ரிடேஷன் வாங்காத சில இன்ஸ்டிடியூஷனுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து மென்டாராக போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா இப்போ குவாலிட்டியில் எந்த அளவுக்கு வந்து பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ தே ஆர் த மென்டார்ஸ் ஃபார் அதர் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான். அப்போ கண்டிப்பாக மற்றவங்களுக்கே நம்ம நல்லபடியாக சொல்லி தரும்போது நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இங்கே நம்ம யோசிக்க தோணுது. அதனால் NAAC அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது குவாலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NTT டேட்டா ஃபுல் ஸ்டாக் டெக்னாலஜி அமைக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் டெக்னாலஜி தகுந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஆகட்டும், இல்லை ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து இவங்க NTT டேட்டா அப்படிங்கிறவங்க வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனுடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுங்கிறது இங்கே ஒரு ரிமார்க்கபிள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் வந்து இருக்குது. நம்மளும் நேரில் விசிட் பண்ணி பார்த்தோம். உண்மையிலே ரொம்ப ஹைஃபையாகவே வச்சுருக்கிறாங்க. எல்லாமே லேட்டஸ்ட்டு மெஷினோட வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் பார்த்தோம். அதே மாதிரி காக்னிசன்ட் பவர்டு லெபார்ட்டரிஸ் ஏஐ லெபார்ட்டரி வந்து காக்னிசன்ட் பவர்டு ஏஐ லெபார்ட்டரி அப்படிங்கிறது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு புது விஷயம் நம்ம அங்கே வந்து ஏஐ பேஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம். இதை தவிர நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அங்கே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டெலிகாம் பேஸ்டு வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் வச்சுருக்காங்க. ஆட்டோமேட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் வச்சுருக்காங்க. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பேஸ்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி பேஸ்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க. ரொபாட்டிக்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பேஸ்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க. இத்தனை சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மட்டும் இல்லை, நான் சிலது தான் குறிப்பிட்டிருக்கேன். இன்னும் நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஆர்எம்கே கேம்பஸில் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் லெபார்ட்டரி ஃபெசிலிட்டிஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் லேப் ஃபெசிலிட்டிஸுங்க. ஒரு லேப் அப்படிங்கிறது ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நார்மலான லேபாக இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் போய் லேர்ன் பண்ணால் எந்த மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்குமோ அந்த மாதிரியான லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கம்யூனிகேஷன் லெபார்ட்டரி ஆகட்டும், இல்லை வந்து இது வந்து ஒரு லேத்தெல்லாம் நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு பேசிக் ஒர்க் ஷாப் தான் இது. அந்த பேசிக் ஒர்க் ஷாப்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒர்க் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் பாருங்கள். ஒரு கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டி, ஏஐ பேஸ்டு கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹை கிளாஸாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி ஹை கிளாஸ் லெபார்ட்டரிஸ் இருக்குது. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரானிக்ஸ் லேபு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே ரொம்பவே நல்லா இருக்குது. அதுபோக ஏஆர் விஆர் டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் லேப், ஒரு அதாவது அக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு பேஸ்டு லேர்னிங்கான ஒரு ஸ்பெஷல் சென்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த சென்டர் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே இந்த அளவுக்குலாம் வந்து ஒரு டெக்னாலஜி இருக்கா அப்படின்னு உங்களுக்கு பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து அந்த லெபார்ட்டரிஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸும் பக்காவாக அதில் ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஏஆர் விஆர் அப்படி லேர்னிங் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். அது போக ஒரு கிரெடிட் கோர்ஸாகவும் நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணி நீங்கள் வேணும்னாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அங்கே இருக்குது. லேப் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற லேப் வந்து பாருங்கள், இப்போ லேட்டஸ்ட்டாக க்ரியேட் பண்ண லேப்ஸ் அதெல்லாமே ஹைஃபை டெக்னாலஜி லேப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்டையர் கேம்பஸே இப்போ ரொம்ப மாடர்னைஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் இதில் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்டேட் ஆஃப் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் சொல்லுங்கள். ஓவரால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இப்போ நீங்கள் கேம்பஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கிற அத்தனையுமே நீங்கள் நேருக்கு நேரம் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு க்ரீனிஷ் என்வரான்மெண்ட்டு. இந்த காலேஜ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 ஏக்கரில் லஷ் க்ரீன் என்வரான்மெண்ட்டில் இந்த காலேஜ் வந்து அமைச்சிருக்கு. ஃபண்டாஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஃபண்டாஸ்டிக் செமினார் ஹால்ஸு,
ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக ஒரு இண்டிவிஜுவல் செமினார் ஹால்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து ஒரு கேம்பஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு திங்கிங்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளான ஒரு கேம்பஸ் மாதிரி தான் நமக்கு வந்து பார்க்கும்போது தோணுச்சு. அது போக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்களே பாருங்கள், ஒரு இது வந்து அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் செல் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் வந்து ஒவ்வொரு தனித்தனியாக கேபின்ஸ், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு குரூப் டிஸ்கஷன் நடக்கிறதுக்கும் சரி, ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ நடக்கிறதுக்கும் சரி, பேனல் மெம்பர்ஸ் நடக்கிறதும் சரி, எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப பக்கவாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்க்ளூசிவ் கம்ப்யூட்டர் சென்டர் வந்து தனி பிளாக்கே வந்து அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏஐசிடி ஐடியா லேப்னு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் செலவில் தனிப்பட்ட முறையில் ஏஐசிடி ஐடியா தான் லேப் அப்படிங்கிற லேப். இந்த லேப் அப்படிங்கிறது ஏஐசிடி ரெகக்னைஸ்டு லேப். ஆக்சுவலாக நம்மளுடைய ஐடியாவாக நிற்காமல் அந்த ஐடியாவை வந்து நீங்கள் தாட்டாக மாற்றி அந்த தாட்டை நீங்கள் ஒர்க் பண்ணி ஒரு ரிசர்ச்சாக கொண்டு வந்து அந்த ரிசர்ச்சை ஒரு ப்ரோட்டோடைப் மாடலாக ரெடி பண்ணி அந்த ப்ரோட்டோடைப் மாடலை பப்ளிக்கு யூஸ் வரக்கூடிய ஒரு யூஸ்டு ப்ராடக்டாக மாற்றுற வரைக்கும், ஸோ திங்கிங்லேருந்து ஒரு ப்ராடக்டாக வர வரைக்கும் என்டையர் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு லேப் தான் இந்த ஏஐசிடி ஐடியா லேபுங்கிறது. இது நிறைய கேம்பஸில் இருந்தாலுமே இங்கே வந்து ஃபண்டாஸ்டிக்காக நிறைய வந்து மெஷினரிஸ் வந்து நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு, நிறைய மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நேரில் போய் பார்த்தோம். அங்கே பார்க்கும்போது இந்த லேப் வந்து ரொம்பவே சூப்பராக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் செலவில் வந்து இந்த லேப் வந்து இருந்துச்சு. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் டு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸாகவே. அப்போ இந்த காலேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக இங்கே வந்து ஸ்டார்ட் அப் கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை நேரில் போய் பார்த்து விட்னஸ் பண்ணோம். நீங்களும் போய் நேரில் பாருங்கள், இதெல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் விசாரிங்க. மனசுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக பிடிச்சிருந்தா என்னங்க, கட்டாயம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே நல்லாவே வச்சுருந்தாங்க. ஆன் த ஹோல் இப்போ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தாங்களோ, இண்டிவிஜுவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நல்லா ஹாஸ்டல், ஜென்ஸுக்குன்னு சூப்பர்பான ஹாஸ்டல் இருந்தது, லேடிஸ்க்குன்னு தனியாக சூப்பர்பான ஹாஸ்டல் இருந்தது. ஹாஸ்டலில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே லேடிஸ் ஹாஸ்டலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜென்ஸ் ஹாஸ்டலாக எடுத்தாலும் சரி, சூப்பர்பான ஃபெசிலிட்டி. எக்ஸ்ட்ரா கேர் ஃபார் கேர்ள்ஸ். இன்னும் வந்து செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணியிருந்தாங்க. வந்து கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கான செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை விடங்க ஃபுட்டு எடுத்துக்கங்க, வேறு லெவல் ஃபுட்டுங்க. நார்மலாக எல்லாருமே நம்ம ஹாஸ்டல் ஃபுட்டுனா ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறது நம்மளோட மைண்ட் செட். ஆனால் இங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட்றீங்களோ, வேண்டாங்க உங்கள் வீட்டை விட இன்னும் ரொம்ப நல்லாவே ஒரு சாப்பாடு இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். வாரத்தில் 6 நாள் இருக்கா, கரெக்டுங்களா? இந்த 6 நாளில் 5 நாள் நான்வெஜ்ஜு, 1 நாள் மட்டும் வெஜிடேரியன், மறந்த மாதிரி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக கம்ஃபர்டபுளாக சாப்பிட்றதுக்கு, உங்களுக்கு நான்வெஜ் வேணாலும் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம், வெஜ் வேணாலும் வெஜ் சாப்பிட்டுக்கலாம். ஸோ கம்ஃபர்டபுளான ஃபுட்டு எல்லாமே வந்து ஹோம் மேக் அப்படிங்கிற மாதிரி தான். ஃபுட் ஆகட்டும், அங்கே இருக்கிற வந்து ஒரு ப்ரெட் ஆகட்டும், பிஸ்கட் ஆகட்டும், ஐஸ்கிரீம்ஸ் ஆகட்டும், எல்லாமே காலேஜுக்குள்ளவே அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம்லேருந்து தான் மில்க் எடுக்கிறாங்க. அந்த மில்கில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காஃபி டீலேருந்து அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வரக்கூடிய அங்கே தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை பொறுத்தவரை எக்ஸ்ட்ராடனரி கேர் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ஃபுட் டெஸ்டிங் லெபார்ட்டரிஸ்லேருந்து ஃபுட் சர்டிஃபிகேஷன், ஃபிசாய்ங்கிறக்கூடிய அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் ஃபுட்ஸ் எல்லாமே நிறைய வாங்கியிருக்காங்க. ஸோ நம்பிக்கையே ஹாஸ்டலில் போய் விடுறோம், வயிறு கட்டு போயிடும், அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு ஃபுட் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹாஸ்டல் அண்ட் ஃபுட் அப்படின்னு பார்க்குறதுக்கு போது நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. லைப்ரரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதே மாதிரி நீங்கள் லைப்ரரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா லைப்ரரிலையுமே எக்ஸலண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸு, நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ரிசர்ச் ஜேர்னல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிசர்ச் ஜேர்னல்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ரிசர்ச் பண்ணணும், இல்லை ஒரு இனோவேஷன்ஸ் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணணும், எல்லாத்துக்குமே ஒரு நல்ல லைப்ரரி ஃபெசிலிட்டிஸு. எல்லா ஸ்டூடெண்ட்டும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் புக்ஸ் எடுத்து படிக்கிறதுக்காக புக்ஸ் கொடுக்குறாங்க. லைப்ரரி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து நல்ல லைப்ரரி, ஆக்டிவ் லைப்ரரியாக இருக்குது அப்படிங்கிற விஷயமும் நம்ம இதில் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இதுதான் நீங்கள் நிற்கிற பார்க்கிங் லாட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய காலேஜில் இருக்கக்கூடிய பார்க்கிங் லாட்டு. ஹைலி குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டி மெம்பருங்க. அதுதான் நான் இங்கே பார்த்த இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நார்மலாக ஃபேக்கல்ட்டி ரிட்டன்ஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கல்லூரியில் ஒரு வாதியார் போய் இருக்காங்கன்னா போய் 1 வருஷம் 2 வருஷத்தில் நிறைய இடத்துல வந்து அப்படி இந்த ஃப்ளோட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 15 வருஷத்துக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மெம்பர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 27 வருஷம் காலேஜ் ஆரம்பித்ததுலேருந்து இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு ஸ்டாஃப் வந்து ரொம்ப பாண்டிங்காக, ஒரு மேனேஜ்மெண்ட் கூட ரொம்ப பாண்டிங்காக இருக்கிறாங்கிற விஷயத்தை நம்ம ஹைலைட்டாக பார்த்தோங்க. ஸோ ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த், ஒரு பாண்டிங் வருது அப்படிங்கும்போது ஃபேக்கல்ட்டி அப்படிங்கும்போது ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்க. அந்தளவுக்கு உங்கள் ஃபேக்கல்ட்டி நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஆஸ் பர் நார்ம்ஸ், நம்ம ஏஐசிடி என்ன சொல்கிறாங்களோ, அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு நார்ம்ஸ் படி ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஆஃப் சப்ஸ்டான்ஷியல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸுங்க.
ஃபேக்கல்ட்டி நிறைய பேருக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த சிலபஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்தளவுக்கு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் உள்ளே இருக்கிறத நம்மளால் பார்த்தோம். அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலாக அங்கே இருக்கக்கூடிய ரிட்டன்ஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். ஃபேக்கல்ட்டி கவர் ஃப்ரம் ப்ராட் ரேஞ்ச், அதாவது இங்கே என்னென்ன ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறது வந்து வெவ்வேறு ஸ்பெஷலைசேஷனில் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைசேஷனில் வந்து இப்போ எம்இன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தெர்மல் இன்ஜினியரிங் ஆகட்டும், அல்லது வந்து ஒரு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் ட்ராக்ஸ் ஆகட்டும், மெஷின்ஸ் ஆகட்டும், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் எடுத்திங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை VLSI டெக்னாலஜி ஆகட்டும், இந்த மாதிரி வயர்லெஸ் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்தனால ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் ஓரியன்டான இண்டஸ்ட்ரியல் மெம்பர்ஸ் நிறைய பேர் உள்ளே எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. டேட்டா சயின்ஸ் பேஸ்டு உள்ள நிறைய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே இருக்கிறதுனால ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது நம்ம நல்லா பார்க்க முடிஞ்சது. சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. நிறைய இடத்துல சிலபஸ் ஒரு மாதிரி ஃபேம் பண்ணுவாங்க அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில். இங்கே நம்ம சிலபஸில் பார்த்த ஒரு முக்கியமான புதுமையான விஷயம் என்னென்னா 60% ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப அகடமிக் காமனாக எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி சிலபஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் 40% சிலபஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் வந்து எங்கள் இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் வேணும், நாங்கள் இதை நோக்கி தான் பயணிக்கிறோம் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்களோ அந்த எக்ஸ்பர்ட் சொல்கிறத தான் சிலபஸில் 40% அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டும் நேரடியாக வந்து அவங்க தான் இங்கே கிளாஸ் எடுத்து அவங்க தான் ட்ரெயின் பண்ணி அவங்க தான் அதை எவால்வேட் பண்ணி அந்த 40 மார்க்ஸை இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன மார்க் கொடுக்குறாங்களோ அந்த மார்க் தான் ஸ்டூடெண்ட்டோட மார்க்காகவே வருது. அப்போ என்னென்னா இந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இண்டஸ்ட்ரி கனெக்டட் சிலபஸ் அப்படிங்கிறது இருக்கும்போது ஸ்டூடெண்ட் வந்து இண்டஸ்ட்ரி ரெடி இன்ஜினியர்ஸாக வெளில வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. அந்த மாதிரி உங்கள் சிலபஸ் இருந்ததுங்கிறத ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் நான் பார்த்தேன். சிலபஸ் பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 60% வந்து இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் சிலபஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒரு இண்டஸ்ட்ரிலேருந்து நேரடியாக வந்து இன்றைக்கி நமக்கு என்ன தேவை, ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவங்க சிலபஸாக எடுத்துருக்குறாங்க. அதை தான் டீச் பண்ணுறாங்க. அதை இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸே வந்து டீச் பண்ணுறாங்க. அவங்களே எவாலுவேட் பண்ணுறாங்க, அவங்களே மார்க் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற மார்க் தான் ஸ்டூடெண்ட்டோடைய ஃபைனல் ரிசல்ட்ஸாக வருது. 40% மட்டும்தான் இவங்க அகடமிக் ஓரியன்டாக இவங்க கொடுக்குறாங்க. அதை தான் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஃபேக்கல்ட்டி கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க, அவங்களும் வந்து சேர்ந்து மிங்கிள் பண்ணி இந்த சிலபஸ் இருக்கிறத நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியுது. ஸோ இந்த சிலபஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி ரெடி இன்ஜினியராக நம்ம வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து மிக மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சிலபஸ் நமக்கு சொன்ன விஷயம். இது வந்து ஒரே ஒரு இன்ஸ்டியூஷனில் மட்டுமா சார், ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷனில் மட்டும்தானா? கிடையாது. இவங்களோட எல்லா இன்ஸ்டியூஷன்லையும் இதே ஸ்டைல் தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ரேங்கிங் அப்படிங்கிற மாதிரி குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் ரேங்கிங் மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா OBE ரேங்கிங், அதாவது அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் ரேங்கிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்டு 38 அக்ராஸ் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைச்சிறந்த யூனிவர்சிட்டிஸ் அல்லது காலேஜஸ்குள்ளே பார்க்கும்போது 38 அக்ராஸ்டு இந்தியா அண்டர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் அகடமிக் எக்ஸலன்ஸ் கேட்டகரி OBE ரேங்கிங் அப்படிங்கிற ரேங்கிங் வந்து இவங்க வாங்கியிருக்கிறாங்க. பேட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிசர்ச் நல்லா இருக்கிறதுனால, அவுட்கம் நல்லா இருக்கிறதுனால பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 பேட்டர்ன்ஸ் கிராண்டட் அண்ட் 569 பேட்டர்ன்ஸ் வந்து பப்ளிஷ்ட் அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன்ஸ் ரேஷியோ வந்து வச்சுருந்தாங்க. அது போக தனியாக MSME இன்குபேஷன் சென்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் இருக்கிறதுனால ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு என்வரான்மெண்ட் வந்து நமக்கு அங்கே நல்லாவே பார்க்க முடியுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாஸ்டல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கிறது தான் ஹாஸ்டல். ஒவ்வொரு ஹாஸ்டலுக்குள்ளேயே ஒரு இன்டோர் ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் ஷட்டில் விளாட்றதுக்கு வந்து ஒரு பால் பேட்மிண்டன் விளாட்றதுக்கு ஒரு சிம்பிளாக வந்து உங்களுக்கு ஹாப்பியாக வந்து நீங்கள் உங்களுக்கு லீஷியர் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இண்டோர் வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லா ஹாஸ்டலுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாஸ்டல் நீங்கள் பாருங்கள், எல்லா ஹாஸ்டல்லையுமே அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வச்சிருக்கு. ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டை பார்த்தளவுக்கு இந்த மாதிரி ஃபுட்பால் கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு காலேஜுக்குமே தனித்தனியாக வந்து இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து வெவ்வேறு காலேஜினுடைய கிரவுண்டு தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஹாஸ்டல்ஸும் வெவ்வேறு காலேஜுக்கான பில்டிங்ஸ் தான். பட் எல்லா காலேஜுமே யூனிக்காக இதே மாதிரி கலர் தான், இதே மாதிரி பெயிண்டிங் தான், இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் எல்லா காலேஜுக்குமே இருக்கும். ஓகே, இப்போ MOUs அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்தளவில் இங்கே ஒரு விஷயம் நான் ரொம்ப நல்லா பார்த்தேங்க, அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எனக்கு வந்து ரொம்ப ஹைப் கொடுத்து எனக்கு வந்து 100% நான் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் 92.3.7% சார் அப்படின்னு ஒரு துல்லியமாக எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் பக்காவாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சி இன் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்த விஷயம். ஸோ அதை நம்ம எடுத்து பார்த்தோம். ஸோ இங்கே போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ளேஸ் ஆகிறாங்களா சார் அப்படின்னா 92% மேலே பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ரிமைனிங்கில் என்ன சார், கொஞ்சம் பேர் வந்து ஃபயர் ஸ்டடீஸ்க்காக போயிருக்கலாம், சில பேர் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லாமல் ஆண்டர்பிரனர் மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் உண்மையிலே ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்சன் கண்ட்ரோல்ஸ், டாடா எலக்ஸி, இன்ஃபோசிஸ், TCS, பாஷ், மஸ்துபிஷி, NEC, நிட்டான், KPIT, விர்ச்சுசா, HCL,
ஸோ இந்த மாதிரி சிலதை மட்டும் தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க கூட எல்லாமே இவங்க எம்ஓயூஸும் பண்ணியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸுமே நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஓகே, தட்ஸ் ஆல் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இன்னும் இந்த காலேஜை பற்றின சில ஹைலைட்ஸ் நம்ம பேச வேண்டியிருக்கு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னு. மொத்தத்தில் ஆர்எம்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட் ஹைலைட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹைலைட்ஸுங்க. இவங்க சேர்மன்ஸுமே சரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்ஸ்டியூஷனுமே பார்த்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்குது. 15 சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி கூட கனெக்டாக இருக்கனால இண்டஸ்ட்ரி கனெக்டட் அகாடமியாங்கிற மாதிரி தான் இவங்க சிலபஸ் எல்லாமே அப்படி தான் அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கனெக்டட் வித் டிசிஎஸ். இப்போ வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்பைன்டு வித் மிஸ்துபிஷி. அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியுமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே ஒவ்வொரு கம்பெனி கூட கனெக்ட் பண்ணி இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரி கனெக்டட் கரிக்குலம் அப்படிங்கிறது வந்து இங்கே ரொம்ப வித்தியாசமான விஷயம் நமக்கு பார்க்க முடிஞ்சது. அது போக ஏஐசிடியில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கதர்ஷி அப்படிங்கிற மாதிரி ஏஐசியில் மார்க்கதர்ஷி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் வந்து இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. மார்க்கதர்ஷன் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 10 இன்ஸ்டியூஷன் மாதிரி இவங்க வந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 98.26% வந்து கிராஜுவேட்ஸ் வந்து இங்கேருந்து வெளியில் போயிருக்காங்க. 32,295 கிராஜுவேட்ஸை வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1754 யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. 38 கோல்டு மெடலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து வந்திருக்காங்க. அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அகடமிக் எக்ஸலன்ஸுங்கிறது இங்கே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் தான் நமக்கு தெரிய வருது. ரிசர்ச் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,271 பப்ளிகேஷன்ஸு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 70 பேட்டன்ட்டு, 569 பேட்டன்ஸ் பப்ளிஷ்டு. எம்ஓயூஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட 20 கம்பெனிக்கு மேலே எம்ஓயூ சைன் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், மிஸ்துபிஷி எலக்ட்ரைல், எல்டிஐ மைண்ட்ரி, டாடா எலக்ஸி, ஜான்சன் கண்ட்ரோல்ஸ், பாஷ், ஆரக்கிள், காக்னிசன்ட், என்டிடி டேட்டா, அட்டாஸ், அப்போலோ ஷைன் ஃபவுண்டேஷன், வெஸ்டர்ன் தாம்சன், இந்த மாதிரி 20க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் கூட வந்து எம்ஓயூ சைன் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்டர் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எடுத்துருக்காங்க. அது ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஹையர் எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணணும், இல்லை வந்து ஒரு ஜிஆர்இ டோஃபல் பண்ணி ஃபாரின் போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு தனியாக வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சிஸ்டம் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஃபாரின் லாங்குவேஜஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. டைரெக்டாக வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் கூட வந்து இவங்க நிறைய கொலாபரேட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. தனிப்பட்ட மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கில் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஆன்லைன் கோர்சஸ் இன்றைக்கிங்கிறது ரொம்பவே வந்து டாக் ஆஃப் த டவுன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைனில் படிக்கிறதுக்கும் அவங்கள ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆன்லைன் சென்டர் ஃபார் ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன் த ஹோல் இந்த ஆர்எம்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸை பொறுத்தளவில் அவங்களுடைய ஃபஸ்ட்டு கேம்பஸ் ஆகட்டும், செகண்ட் கேம்பஸ் ஆகட்டும், தேர்ட் கேம்பஸ் ஆகட்டும், மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுது. சார் நீங்கள் ஒரு கொஷின் கேட்கல, இப்போ மூணுமே ஒரே மாதிரி இருக்குது சார், பிளேஸ்மெண்ட்டெல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மூணுத்துக்குமே ஒரே ஒரு பிளேஸ்மெண்ட் ஹெட்டு தான். ஒரே பிளேஸ்மெண்ட் ஹெட் தான் எல்லா கம்பெனிஸ்லையும் பேசி அவர் தான் கனெக்ட் பண்ணுறாங்க. பட் மூணு இதுலையுமே அவர் கீழே வந்து தனித்தனியாக ஒரு தனி பிளேஸ்மெண்ட் டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ காமன் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் கால் ஃபார் பண்ணுறாங்க. பட் ஒரு விஷயம் இங்கே வந்து எனக்கு என்ன தான் எல்லாமே ஒன்றாக இருந்தாலும் பில்டிங் ஒரே மாதிரி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்குது, மேனேஜ்மெண்ட் ஒரே மாதிரி இருக்காங்க, இதெல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி மட்டும் மாறுபடுறதுனால அங்கும் இங்குமாக சில விஷயங்கள் இந்த டீச்சிங் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரைனிங் ஸ்டைலில் வித்தியாசம் வர்றதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நம்ம சப்மிட் பண்ணுறோம். ஆனால் எப்படி இருந்தாலுமே சரி அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்க வந்து இண்டஸ்ட்ரி ரெடி இன்ஜினியர்ஸை அவங்க மாற்றுறாங்கிறதுலையும் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஃபுட்டு கல்ச்சர் மற்ற எல்லா விஷயத்துலையுமே சூப்பராக இருக்கிற மாதிரியும் ஆன் த ஹோல் ஆர்எம்கே இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு லைவ்லி ஒரு ஹாப்பியாக நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு டிசிப்ளின்டு கேம்பஸாக நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ சென்னையில் இவ்வளோ டிசிப்ளினா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற பாயிண்டில் தான் அவங்க லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் இந்த காலேஜை பற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டைம் கிடைச்சா வீலாகவும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். என்ன மக்களே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆர்எம்கே இன்ஸ்டியூஷனை பார்த்தின ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இதில் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக அந்த கேம்பஸ் நான் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் கட்டாயமாக பிடிக்கும். ஏன் அப்படின்னா 27 இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அந்த இன்ஜினியரிங்கில் இருக்கிறதுனால, மக்களோட மனசை புரிஞ்சிக்கிட்ட ஒரு ஃபவுண்டர் சேர்மன் இருக்கிறதுனால, எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு காமனான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கிறாங்க. ஆன் த ஹோல் ஏங்க ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு கொடுங்க. எவ்ரி ஆஃப் அன் ஹவர் 1 ஹவருக்கு வாஷ் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ரெஸ்ட் ரூம் செஷனும் தனித்தனியாக ஒரு ஆள் போட்டிருந்தாங்க அப்படின்னா பாருங்களேன், 3500 பேர் ஹேண்டில் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய லேபர்ஸ் கொண்டு அவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு
சேலரி கொடுக்கும்போதே அவங்களுக்கு தனியாக வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன ப்ரொவிஷன்ஸ் முதற்கொண்டு அவங்க கேர் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்தில் இவ்வளோ கேர் இருக்குது அப்படின்னா, இவ்வளோ பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்ங்கும் போது அவங்க எவ்வளோ கேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆர்எம்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் அதில் சப்மிட் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கட்டாயமாக நேரில் போய் பாருங்கள். நான் சொன்னதை அப்படியே எடுத்துக்க வேண்டாம். நான் சொன்ன எல்லா விஷயமும் அங்கே இருந்திருந்தால், ஒருவேளை அங்கே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இன்ஸ்டிடியூஷன் உங்களுடைய கேரியரை சூப்பராக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கேரியரில் கொண்டு போய் செட் பண்ணுங்கிறது எந்த டவுட்டும் இல்லை. தொடர்ந்து பேச இணைந்திருங்கள் உங்களுடன் சுரேஷ். இணையத்திலும் இதயத்திலும். பை. See you in the next video.